Hello viewers, welcome to our channel Fashions and Fusions. இன்னைக்கு நம்ம வாழைப்பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பூ பற்றி ஒரு சூப்பரான டிப். இதை சமைக்கணும்னு நினைப்பாங்க, இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஆனால் சமைக்கணும்னு நினச்சி இதோட க்ளீனிங் பார்ட்டை நினைக்கும் போது எல்லோரும் ரொம்ப பயப்படுவாங்க. இது ரொம்பவே ஈஸியான முறையில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தாங்க நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இது லேடிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. இது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்ட்டு என்னோடய மெத்தடை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வாழைப்பூவோட தோலை இப்படி நீக்கிட்டு நம்ம வாழைப்பூவை இந்த மாதிரி எல்லாம் கொத்தாக பிடிச்சி ஒன்றா பிடிச்சி நம்ம அப்படியே கழட்டிக்க போகிறோம். அதாவது இதை உதிராமல் பார்த்துக்கோங்க. உதிர்ந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஹெவி ஆகிடும். உதிராமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உதிர்ந்தால் பாருங்கள், நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம ஒவ்வொன்றையும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உதிராமல் இந்த மாதிரி கொத்தாக நம்ம பிடிச்சோம்னா நம்மளுக்கு பிடிச்சி எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிருங்க. வாழைப்பூவில் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாங்க. வாழைப்பூ வடை இருக்குது, நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக அதை பண்ணலாம். வாழைப்பூ பொரியல் பண்ணலாம். வாழைப்பூ துவையலாட்டவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை ட்ரை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இந்த க்ளீனிங் பாட்டுங்க கசப்பு ஏறிடும். அதனால் ரொம்பவே யோசிப்பாங்க இதை வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தெரிகிற சென்டர் கார்டை இப்படி பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கீழே பாட்டு வரும். அந்த பாட்டையும் நம்ம க்ளீனாக பிடிச்சி எடுத்துடலாங்க. வெரி சிம்பிள் மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கன்சியூம் ஆகுங்க. இனிமேல் வாழைப்பூவை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். அண்ட் ஹெல்த்தியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ தைரியமாக நீங்கள் வாழைப்பூ வாங்க. இன்னொரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொத்தாக பிச்சு எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் இருக்கிற மேலே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சென்டரில் தெரிகிற கார்ட்ஸை மட்டும் எடுக்க போகிறோங்க. சென்டரில் தெரியுது இது மட்டும் தான் கசப்பு தன்மையுடையது. ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் தெரிகிற மொத்தமான ஒரு குச்சியை தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இது க்ளீன் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி கொத்தாக பிடிச்சி எடுத்துகிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேல இந்த கீழ் பாட்டாக கட் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே ஈஸிங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பாட்டாக அப்புறம் கட் பண்ணி இதெல்லாம் ஒரே மாதிரி வச்சு நம்ம உடனே நறுக்கிட்டால் வேலை ரொம்பவே சிம்பிளாக புரியுங்க. உடனே நறுக்கி நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது க்ளீன் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. ஸோ இது கருத்துருன்னு நினைக்கிறவங்க அரிசி தண்ணியில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கட் பண்ணிவிட்டு சமைக்க போகிற நேரம் வரைக்கும் கூட அரிசி தண்ணியில் வைக்கலாம். இஃப் நாட் நீங்கள் நெக்ஸ்ட் டே சமைக்க கூட நீங்கள் அரிசி தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் நல்லா க்ளோஸ் பண்ணி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வாழைப்பூ வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.